இது உங்களுக்கு தெரியுமா? நம்ம தேவனுக்கு முடிவு அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. நம்ம எதெல்லாம் முடிவு அப்படின்னு நினைக்கிறோமோ, அதிலிருந்து ஒரு துவக்கத்தை கொடுக்கிறவர் நம்மளுடைய தேவன். ஐயோ! அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவ்வளோதான் மாற்றவே முடியாது. அடுத்த அடி நான் எப்படி எடுத்து வைக்க? அப்படின்னு சொல்லி திகைத்து போயிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நேரங்கள்ல உங்களுடைய வாழ்வை தேவனிடத்துல கொடுங்க. தேவன் அதிலிருந்து ஒரு துவக்கத்தை கொடுப்பார். சாரிபாத் விதவை வாழ்ந்த காலத்துல தேசமெங்கும் பஞ்சம். இருக்கிறதோ கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும். அது 2 பேருக்கும் பத்தாது. அதனால சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா தேவன் அவர்களுக்காக எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அதிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அவங்க மாத்திரம் இல்ல, அவங்களுடைய வீட்டார் அனைவரும் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிடும்படி திருப்தியாய் தேவன் கொடுத்தார். அதே போல நீங்க எதிர்பாராத வகையில தேவன் செயல்பட்டு உங்களுடைய முடிந்தது அப்படிங்கிற வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால முடிந்தது அப்படின்னு சொல்லி துவண்டு போய்விடாதபடி அந்த முடிவை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் அதிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிடுவார்.